அனுமனை பற்றி நாம் நினைக்கும் போது அவர் சஞ்சீவினி மலையை சுமந்து செல்வது அல்லது ராமர் மற்றும் சீதையின் காலடியில் மண்டியிடுவது போன்ற ஒரு உருவத்தை மனது உடனடியாக உருவாக்குகிறது. சமீப காலமாக இந்து சமயங்களில் மிகவும் பிடித்த கடவுள் அனுமன். அவர் கிம்புருஷாஸ் என்ற பழங்குடியை சேர்ந்தவர். அவர்கள் பாதி விலங்கு மற்றும் பாதி மனிதர்கள் என்ற மாய மனிதர்கள். ஹனுமான் வயிற்றில் இருக்கும் போதே தனது முதல் போரில் ஈடுபட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இக்கதையின்படி வாலி வானரர்களின் மறுக்க முடியாத தலைவராக இருந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்த குரங்கு. ஒரு பெரிய உயிர் பிறக்கப் போகிறது என்றும் அஞ்சனையின் வயிற்றில் அனுமன் இருப்பதாகவும் கேள்விப்பட்டார். தனக்கென எந்த போட்டியும் வரக்கூடாது என்பதற்காக குழந்தையை கொல்ல முடிவு செய்தார். அவர் தங்கம், வெள்ளி, தகரம், செம்பு மற்றும் இரும்பு ஆகியவற்றால் ஒரு ஈட்டியை உருவாக்கினார். இரவில் அஞ்சனா தூங்கிக் கொண்டிருந்த போது திருட்டுத்தனமாக கருவறையை குறிவைத்தார். ஒரு சாதாரண குழந்தை இறந்திருக்கும், ஆனால் அனுமன் அல்ல. ஈட்டி ஒரு ஜோடி அழகான காதணிகள் ஆனது. அவர் பிறப்பதற்கு முன்பே தனது முதல் போரில் வெற்றியை பெற்றார். அனுமன் ஒரு ஜோடி காதணிகள், சணலால் செய்யப்பட்ட புனித நூல் மற்றும் அவரை சுற்றி ஒரு இடுப்பு துணியுடன் பிறந்ததாக கூறப்படுகிறது. இது அவரது பிரம்மச்சாரி நிலையை குறிக்கிறது. அவரது காதணிகள் அவரது எஜமானரால் மட்டுமே பார்க்க முடியும். ராமர் காதணிகளை பற்றி கூறிய போதுதான் ராமர் தனது எஜமானர் என்று அவருக்கு தெரியும்.